இதயம் wishes you a very happy new year. நீலகிரி மாவட்டம் எடக்காடு அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகரில் நேற்று மாலை தேயிலை தோட்டத்தில் பணியாற்றிய சதீஷ் என்பவரை வனவிலங்கு தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சதீஷை தாக்கியது கரடி என விசாரணையில் தெரியவந்துள்ளதாக நீலகிரி வனக்கோட்ட உதவி வன பாதுகாவலர் மணிமாறன் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே செயல்பட்டு வரும் செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி செப்டிக் டேங்கில் விழுந்து உயிரிழந்த சிறுமி லியா லட்சுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் முழு பூசணிக்காயை யாரும் மறைக்க முடியாது. யாரிடமிருந்து உண்மையை வரவைக்க வேண்டுமோ அவர்களிடம் இருந்து காவல்துறை உண்மையை வரவைக்க வேண்டும் எனவும் அப்போதுதான் மக்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை ஏற்படும் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறினார். அமைச்சர் துரைமுருகன் மகனும் வேலூர் தொகுதி எம்பியுமான கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் வந்தவர்கள் ஒன்றும் இல்லை என்று எழுதி கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார்கள் என்று சென்னையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். மதுரை மட்டீஷா மஹாலில் மத்திய அரசின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த மத்திய அமைச்சர் வீரேந்திரகுமார் ஹிந்தியில் பேசினார். அப்போது அங்கிருந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஹிந்தி தெரியாததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி 47வது வார்டுக்கு உட்பட்ட ஆண்டிப்பட்டி கார்கில் நகர் பகுதியில் சட்டவிரோதமாக குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதை துண்டிக்க வேண்டும் என ஒரு தரப்பினர் தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டனர். துண்டிக்க வேண்டாம் என மற்றொரு தரப்பினரும் தீக்குளிக்க முயற்சித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய வீரர் ரிஷப் பண்ட் அதிரடியாக 61 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ரிஷப் பண்ட் 5000 ரன்களை குவித்தார். ஃபெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்து தமிழக பேரிடர் மேலாண்மை துறை அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் சீரமைப்பு பணிக்கு பேரிடர் நிதியுடன் மற்ற நிதிகளையும் பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் ஒரு பெண் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருவதாகவும் அதிகாரிகள் ஆதரவுடன் எந்தவொரு பயமும் இல்லாமல் விற்கும் இந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிரியாவில் மலைக்கு அடியில் சுமார் 130 அடி ஆழத்தில் செயல்பட்ட ஏவுகணை ஆலையை இஸ்ரேல் கமாண்டோக்கள் துல்லிய தாக்குதல் மூலம் தகர்த்தனர். சுமார் 300 கிலோ வெடிமருந்துகள் மூலம் இந்த ஆலை தகர்க்கப்பட்டது. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மக்கள் பணத்தில் தனக்கென பெரிய மாளிகையே உருவாக்கி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தது என்ன என்பதற்கு அவர் கணக்கு காட்டியே தீர வேண்டும் என அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத்தின் சூரத் சர்வதேச விமான நிலையத்தில் CISF எனப்படும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் கிஷன் சிங் தனது வயிற்றில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கும் உள்நோக்கம் குறித்து ஆராய்ந்து வருவதாக காவல் அதிகாரி பர்வத் கூறினார். அரிய வகை முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு தமிழக அரசு உதவியோடு சவிதா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு குணமடைந்த சிறுமி தானியாவுக்கு தமிழக அரசு சார்பில் வீடு வழங்கப்பட்டுள்ளது. கோவையை அடுத்த கிணத்துக்கடவு அருகே உள்ள கன்னியம்பாளையத்தில் தனியார் நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகள் நடந்து வந்தது. அப்போது திடீரென சுவர் இடிந்து விழுந்ததில் பீகாரைச் சேர்ந்த சன்னர் மஜித், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரியாசன் ஷேக் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் தங்கள் யாத்திரையின் போது மசூதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று எருமேலியில் இருக்கும் வாவர் மசூதியை குறிப்பிட்டு தெலுங்கானா பாஜக MLA ராஜா சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேரள நீதிமன்றங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு 20 லட்சம் வழக்குகள் விசாரித்து முடிக்கப்படாமல் தேங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அதிக வழக்குகள் பதிவாகியுள்ளன. இங்கு 3.75 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் 2.87 லட்சம் வழக்குகள் கிரிமினல் வழக்குகளாகும். மத்திய பிரதேசத்தில் ஆண்களுக்கான ITF டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதில் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தக்னேஸ்வர் பரஷிக் ஜோடி இந்தியாவின் சித்தார்த் ஜப்பானின் இனோய் ஜோடியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. சென்னை மாநகர பகுதியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சாலைகளை வெட்ட விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வர இருக்கும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
காஷ்மீர் பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஜவஹர்லால் நேரு எடுத்து சென்றிருக்க கூடாது. அவர் செய்த சில தவறுகளில் இதுவும் ஒன்று என முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான கரண் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மத்திய அரசு விரைவில் மாநில அந்தஸ்தை வழங்கும் என்று கரண் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். சென்ற மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று அரசமைப்பை மாற்றுவோம் என்று பாஜக நம்பியது. அது நடந்திருந்தால் இந்திய அரசமைப்பு மட்டுமல்ல, ரூபாய் நோட்டுகளில் காந்தியின் படமும் மாறியிருக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்புத்துறை தலைவர் பவன் கெரா விமர்சித்துள்ளார்.